எந்த பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு எதுல இருக்குன்னா மணியில தான். சோ மணி மந்திர ஔஷதம் அதான் நம்மளோட கான்செப்டே. மணின்றதுக்கு அதிர்ஷ்டக்கற்கள், ராசிக்கற்கள், மந்திரம்ன்றது எந்திரங்கள், அதுக்கப்புறம் இந்த இதுல இருக்கு, ஔஷதம்ன்றது மூலிகையில இருக்கு. சூப்பர் ஜி. இப்போ நான் சொன்ன இன்ட்ரோலயே நம்ம வாராகி தாயாருக்கு உரித்தான ஒரு அஞ்சனம் முறைப்படி பூஜை பண்ணி நம்ம கிட்ட வந்திருக்கு. அதனுடைய தன்மை என்னன்றத இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலா திரிபுர சுந்தரிக்கு அப்புறம் வாராகி தான் அவ படைக்கிறா. சோ அவ படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரௌத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 9 வடிவங்கள். இதுல கருப்பு கலர் தாங்க அஞ்சனம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அஞ்சனம் அப்படின்னு இப்ப அரகஜா அப்படின்னா கூட நிறைய பேருக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹோமம் பண்றாங்க, அந்த ஹோம சாம்பல் எடுத்து நெய் விட்டா அது அஞ்சனம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அஞ்சனம்ன்றது அது கிடையாது. அது ஹோமத்தோட பலனை எடுக்கிறதுக்காக பண்ணப்படுறது தான் ஹோமம். ஒரு இந்த நேரத்துல, இந்த கிழமையில, இந்த நாள்ல தான் அப்போ வாராகிக்கு உரிதான அந்த ஆஷடா நவராத்திரி முழுக்க இந்த அஞ்சனத்தை நம்ம ரெடி பண்ணி அந்த அம்பால இடத்துல வச்சு பூஜை பண்ணி நம்ம கிட்ட வருது. அப்போ இதுல எக்கச்சக்க மந்திர உருக்கள் இருக்கும். ரொம்பவும் கெட்டியான ஃபார்மட்ல பண்ணிருக்கோம். சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில ஒரு சூப்பரான பதிவு தாங்க பார்க்க போறோம். வாராகி அம்மனுக்கு உரித்தான ஒரு அஞ்சனத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அதுக்கு முன்னாடி சாய் பாலாஜி அவர்கள் தான் நமக்கு சொல்ல போறாங்க. அவரை சந்திச்சிடலாம். வணக்கம் ஜி. வணக்கம் சார். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ரொம்ப சிறப்பு. நேத்து ஆக்சுவலா ஒரு அஸ்ட்ராலஜி பாக்கிறதுக்கு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவங்க உங்ககிட்ட அஸ்ட்ராலஜி பார்த்துட்டு வெளியில வந்துட்டு அவ்வளோ சொல்லிட்டு போனாங்க. நான் தீராத பிரச்சனையில இருந்தேன், எனக்கு ஒரு நல்ல வழி கிடைச்சது, நான் நன்றி சொல்றதுக்காகவே வந்தேன் அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இல்லக்கா, எதுவும் நம்மளோடது கிடையாது. உண்மையை சொல்லணும்னா நம்ம பாத்தீங்கன்னா குரு கொடுத்த பிச்சையும் கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம் தான். எதையும் எடுத்துட்டு வரல, எதையும் எடுத்துட்டு போக போறது இல்லை. கொடுத்த நாணயத்தையும் கொடுத்த விஷயங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வாழ்க்கை. நம்ம கஷ்டப்படுறதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். ஒன்று கிரகமா இருக்கும், இல்லை நம்மளோட சின்ன சின்ன தவறுகள், தெரிஞ்சோ தெரியாமலோ பண்ண பாவங்கள், முற்பிரிவில் செய்த பாவம், மூதாதையை செய்த பாவம், இந்த கர்ம வினைகள்ல நம்ம அனுபவிச்சே ஆகணும் அப்படின்றது விதி. விதியை மதிய அளவில் அந்த மதியை கொடுக்கறதும் இறைவன் தான். ஸோ ஆன்மீக மெடிக்கல் ஷாப் அப்படின்னு சொல்லக்கூடிய சிருஷ்டி ஒளிக்கு ஒருத்தவங்க முழு நம்பிக்கையோட வந்துட்டாங்கன்னா அவங்க வாழ்க்கை நிச்சயமா மாறும். அதுக்கு சான்று புவனேஸ்வரி கடை நடத்துறதுனால தான் இந்த சாத்தியமாகும். ஏன்னா ஒரு விஷயம் 2 விஷயம் இல்லை. இங்க நீங்க அஸ்ட்ராலஜியும் பாக்குறீங்க, அதுக்கேற்ற பொருட்களும் கொடுக்குறோம், இல்ல வெளி பரிகாரம் ஏதாவது இருந்தா அதுக்கான பொருட்களும் இங்க கிடைக்குது. நம்ம கிட்டேயே ஹோமங்கள் எல்லாமும் நடந்துட்டு இருக்கு. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நிறைந்த ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். யாம் இருக்கும் இடத்தில் சகல செல்வங்களும் செழிக்கும் சொன்னது புவனேஸ்வரி. அந்த புவனேஸ்வரி கடை நடத்தும் போது இங்க வறுமைக்கு பிரச்சனை கிடையாது. எந்த பிரச்சனைக்கும் முழுமையான தீர்வு எதுல இருக்குன்னா மணியில தான். சோ மணி மந்திர ஔஷதம் அதான் நம்மளோட கான்செப்டே. மணின்றதுக்கு அதிர்ஷ்டக்கற்கள், ராசிக்கற்கள், மந்திரம்ன்றது எந்திரங்கள், அதுக்கப்புறம் இந்த இதுல இருக்கு, ஔஷதம்ன்றது மூலிகையில இருக்கு. சூப்பர் ஜி. இப்போ நான் சொன்ன இன்ட்ரோலயே நம்ம வாராகி தாயாருக்கு உரித்தான ஒரு அஞ்சனம் முறைப்படி பூஜை பண்ணி நம்ம கிட்ட வந்திருக்கு. அதனுடைய தன்மை என்னன்றத மக்களுக்கு சொல்லிடலாம் ஜி. அதாவது வாராகி தேவி அப்படின்னு பொழுது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப அந்த வாராகி தேவியை பிடிக்கும். அதனால எதனால்னா அவ பாத்தீங்கன்னா குழந்தை வடிவமானவள்ன்ற மாதிரி கூட சில பேர் எடுத்துப்பாங்க. அவங்களாலதான் என் வாழ்க்கையை மாற்றி நிறைய பேர் சொல்லி இருக்காங்க. வாராகி அம்பாலோட போட்டோ வச்சு கொஞ்சம் கூடிய நபர்கள்லாம் நான் இங்கேயே பார்த்திருக்கேன். இந்த போட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு வாங்கும் போதே அழகி அப்படின்லாம் சொல்லுவாங்க. எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்பாலோட இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலா திரிபுர சுந்தரிக்கு அப்புறம் வாராகி தான் அவ படைக்கிறா. சோ அவ படை தளபதி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ ரௌத்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அவளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 9 வடிவங்கள் இருக்கு. சோ நவராத்திரி அவளுக்கே கொண்டாடப்படுது. சோ நவராத்திரின்றது ஆஷாட நவராத்திரி. இந்த ஆஷாட நவராத்திரி அப்படின்னும் பொழுது வாராகி அப்படின்றது எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா போர் தளபதி, நம்ம அவளை வழிபாடு பண்ணோம்னா எதிரிக்கு சிம்ம சொப்பனமா வைப்பா அப்படின்லாம் நினைக்கிறாங்க. உண்மையும் கூட. ஆனா அதுல பாத்தீங்கன்னா யம தர்மராஜனோட பிரதிபிம்பம் தான் வாராகி. தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு, அதனாலதான் அவ கையில பாத்தீங்கன்னா ஏறு கலப்பை இருக்கும், அதுக்கப்புறம் கோல் இருக்கும், செங்கோல் சொல்லலாம் அதை. சோ அதுதான் பாத்தீங்கன்னா அந்த கருங்காலில வந்தது. சோ ஏறு கலப்பை பூமியை உலர்றதுக்காக பூமிக்கு அடியில விளையக்கூடிய எல்லா பொருளுமே அந்த அம்பாலோட, ஆமா அந்த அம்பாளுக்கு உரித்தானதாகும். சோ இப்போ நம்ம ஆஷாட நவராத்திரி போனதுனால நம்மளோட ஆலயத்துல இதுக்காக பிரத்யேகமா ஒவ்வொரு வாட்டியுமே பிரத்யேகமா வடநாட்டுல இருந்து ஆட்கள் வருவாங்க. அந்த வாராகிக்கு அந்த நவராத்திரிக்கு பூஜை பண்றதுக்கு வருவாங்க. அப்போ மஞ்சள்ல எல்லா விதமான மஞ்சள், கருமஞ்சள்,
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சள், இந்த மாதிரி எல்லா விதமான மஞ்சள்கள், அதுக்கப்புறம் வாராகி தேவிக்கு உரித்தான சில மூலிகைகளை வந்து ஒன்னா அந்த அம்பாலோட அந்த ஆஷரா நவராத்திரி முழுக்க வச்சு பூஜை பண்ணி அதை ஃபைன் பவுடரா அரைச்சு அதை வந்து அஞ்சன ஃபார்மேட்டா எல்லா விதமான அந்த மஞ்சளை வந்து ஒரு அஞ்சன ஃபார்மேட்டா வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். முழுக்க முழுக்க மந்திர உரு கொடுக்கப்பட்டது. என்னங்க அஞ்சனத்துல வந்து கருப்பு கலர் தாங்க அஞ்சனம். எல்லாரும் என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா அஞ்சனம் அப்படின்னா இப்ப அரகஜா அப்படின்னா கூட நிறைய பேருக்கு என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஹோமம் பண்றாங்க, அந்த ஹோம சாம்பல் எடுத்து நெய் விட்டா அது அஞ்சனம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. அஞ்சனம்ன்றது அது கிடையாது. அது வந்து ஹோமத்தோட பலனை எடுக்கிறதுக்காக பண்ணப்படுறதுதான் அந்த ஹோம அஞ்சனம். ஒவ்வொரு அஞ்சனத்துக்கும் ஒரு தன்மை இருக்கும். இப்போ ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்றாங்கன்னு சொன்னோம்னா தர்ப புல்ல எடுத்து அந்த ஹோம குண்டத்துல இப்படி எரிச்சு அதை குழைச்சு வச்சு விடுவாங்க. கோவில் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அதே தர்ப புல்ல எரிச்சு பண்ணுவாங்க. சோ ஒவ்வொரு தன்மைக்கு எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு விதமான அஞ்சனங்கள் உருவாகுது. அது எதுக்குன்னா நம்ம அந்த அந்த ஹோமத்தோட முழு பவர் வந்து நமக்கு கிடைக்கணும், நிரந்தரமா இருக்கணும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம திருவெற்றியூர்ல போனீங்கன்னா வடிவுடையம்மன் கோவில்ல வந்து ஒரு புத்தே வந்து லிங்கமா மாறி இருக்கு. அதுக்கு வந்து புணுகு எல்லாமே சாத்தி கவசம் சாத்திடுவாங்க. வருஷத்துல ஒரு தடவை உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கரெக்டா அந்த கார்த்திகை தீபம் அந்த 3 நாட்கள் வந்து அந்த கவசம் எடுத்து அந்த அஞ்சனத்தை எடுத்து கொடுக்குறாங்க. திரு அண்ணாமலையில வந்து பாத்தீங்கன்னா இந்த கொப்பரை இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏத்துனது அதுல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, ஒரு டப்பாவா கொடுப்பாங்க. சோ இதை ஏன் சேல் பண்ணணும், இது ஏன் இதை பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, இப்ப வாராகி தேவி அப்படின்றது நான் சொன்ன தர்மத்தை நிலைநாட்டக்கூடியவள் அப்படின்னு சொன்ன, அதாவது தோஷ நிவர்த்தி பண்ணக்கூடியவள். தோஷம் அப்படின்னா என்னன்னா செய்வினைன்றது ஒரு தோஷம் தான். செய்வினை தோஷம், பித்ரு தோஷம், கால சர்ப தோஷம், இத மாதிரி தோஷங்கள் இருக்கும். மனிதனுக்கு பார்க்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எல்லா பொருளுக்குமே தோஷம் உண்டு. ஜெனரலா யூஸ் பண்ற எல்லா பொருளுக்கும் தோஷம் உண்டு. இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப இந்த ஷர்ட் எனக்கு பிடிச்சிருக்குது, நான் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு அந்த ஷர்ட்டை பர்ச்சேஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி ஒருத்தர் ட்ரையலுக்கு போட்டு பார்த்துக்கலாம். ஆமா நிச்சயமா. அப்போ அந்த தெரியாது, அதை என்ன பண்ணுவாங்க, நீட்டா பேக் பண்ணி மடிச்சு வச்சிருப்பாங்க. சார் சூப்பரா இருக்கும் சார், நீங்க போடுங்க, நான் எடுத்து போறேன்னா அந்த தோஷம் எனக்கு தாக்கும். என்ன ஒவ்வொரு உடம்புலயும் ஒரு ஆறா இருக்கு இல்லையா, ஆமா அந்த ஆறா வந்து கிரகிக்கும். தென் ஒரு காய்கறிகள் வாங்குறோம் இல்ல பழங்கள் வாங்குறோம், அந்த எந்த நிலத்துல அது விதை வைக்கிறாங்க, அது எப்படி விளைவிக்கிறாங்க, அது எப்படி அறுவடை பண்றாங்க, அது எந்த நேரத்துல எடுத்து வந்து எந்த இடத்துல வைக்கிறாங்க, அதை நம்ம என்னதான் வாஷ் பண்ணாலும் அதோட சத்துக்கள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. சோ இது எல்லாத்துக்குமே அதிபதி வாராகி தான். சோ அந்த வாராகி தேவின்றது படைத்தளபதியா மறைக்கப்பட்ட தெய்வமா ஒரு குறிப்பிட்ட நபர்கள் மட்டுமே குறிப்பிட்ட நேர காலங்கள்ல வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு தெய்வமா இருந்தவங்க. இந்த கலியுகத்துல 64 யக்ஷினி வடிவங்கள்ல இருக்கக்கூடிய தெய்வங்கள் வெளியே வரணும்ன்றது நிதர்சனமான உண்மை. சோ ஒவ்வொரு யக்ஷினி வடிவத்துல இருக்கிற தெய்வங்கள் வெளியே வரும்போது வாராகி ஒரு யக்ஷினி தான். இப்போ நிறைய இப்போ அவளுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய மந்திரங்கள்லாம் இருக்கு. ஐம் க்ளௌம் ஐம் நமோ பகவதி வாராகி வாராகி வார்த்தாளி வார்த்தாளி வாராகி முகி வாராகி அந்த வந்து இந்த மாதிரி போகும். சோ இது வந்து எல்லாராலையும் சொல்ல முடியாது. அப்போ எளிமையா எல்லாருமே ஈஸியா சோ ஒரு தமிழ் மக்கள் படிக்காதவங்க கூட சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மந்திரம்னா, ஏராளமாய் செல்வம் தன்மடியில் தாங்கியவளாம் வாராகி 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 என்றே உன்னை மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாளோ வாராகி எனும் என் தாய். சோ ஒவ்வொரு வடிவத்துல ஒவ்வொரு விதமா குரு வந்து உபதேசம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. முதல்ல நான் எப்படி சொன்னோம், வாராகி வாராகி என்றே உன்னை மனமுருகி நான் அழைத்தால் வாராது இருப்பாளோ வாராகி எனும் தாய். அம்மா அம்மான்னு கூப்பிடும்போது அப்போ பிரச்சனை இருக்கிறவங்க உடனே இப்படி கூப்பிடணும். செல்வம் தேவைப்படுறாங்க, ஏராளமாய் செல்வம் தன்மடியில் தாங்கியவளம் சொல்லி அவ்வளவு அழைக்கணும். அப்போ மஞ்சள்ன்றது மங்களகரம், மஞ்சள்ன்றது கிருமி நாசினி, மஞ்சள்ன்றது எல்லாமே. சோ எல்லாரும் நினைச்சால அந்த மஞ்சளை நம்மளே அரைச்சிடலாம், நம்மளே இது பண்ணிடலாம், நம்மளே அது எல்லாராலையும் பண்ண முடியாது. இதுக்குன்னு ஒரு குரு இருக்கணும், இதுக்குன்னு ஒரு நேர உபதேசம் பெற்ற ஒரு ஆளால தான் பண்ண முடியும். ஆமா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிஷ்டை, ஒரு இந்த நேரத்துல இந்த கிழமையில இந்த நாள்ல தான். அப்போ வாராகிக்கு உரிதான அந்த ஆஷடா நவராத்திரி முழுக்க இந்த அஞ்சனத்தை நம்ம ரெடி பண்ணி அந்த அம்பால இடத்துல வச்சு பூஜை பண்ணி நம்ம கிட்ட வருது. அப்போ இதுல எக்கச்சக்க மந்திர உருக்கள் இருக்கும், ரொம்பவும் கெட்டியான ஃபார்மேட்ல பண்ணிருக்கோம். சோ இதை வந்துட்டு நம்ம எடுக்கும் பொழுது நல்ல நறுமணம் வீசும். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப கெட்டியான தன்மையில இருக்கனா அம்பாலோட விக்கிரகத்துக்கோ அம்பாலோட திருவுருவ படத்துக்கும் பூசலாம். நம்மளோட நெத்தியில வச்சா கூட யாருக்குமே தெரியாது வச்சிருக்கிறோம்ன்றது கூட தெரியாது. நல்ல ஒரு எல்லோ கலர்ல இருக்கு இது இல்லையா. ஆமா முழுக்க முழுக்க மஞ்சள்ன்றதுனால, மஞ்சள்னா ஒரு குறிப்பிட்ட மஞ்சள் மட்டும் இல்ல, இப்ப கருமஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கஸ்தூரி மஞ்சள், குண்டு மஞ்சள், விரல் மஞ்சள் இருக்கு. மஞ்சள்ல கிழங்குல எத்தனை வெரைட்டிஸ் இருக்கோ எல்லா விதமான மஞ்சளையும் அதுக்கான மந்திரத்தை சொல்லி சுத்தி பண்ணி அதை கிளென்ஸ் பண்றது. இப்போ ஒரு நார்மலா நம்ம ஒரே மிளகாத்தூள் தான் நம்ம எடுத்துக்கிடுமே, வீட்டுல சமைக்கிற மிளகாத்தூள் தான். ஒரு வீட்டுல வைக்கிற குழம்புக்கு ஒரு வித்தியாசம் இருக்கும், அதுவே சாம்பார் பொடிக்கு ரச பொடிக்கு வித்தியாசம் இருக்கும், இட்லி பொடியும் அதுல தான் பண்றோம். எதனாலனா அதை ஒருத்தவங்க வறுப்பாங்க, ஒருத்தவங்க வந்து புடைப்பாங்க, ஒருத்தவங்க வந்து காய வச்சிருவாங்க, காய வைப்பாங்க. அந்த ஃபார்மட் இருக்கு. அதே மாதிரி குரு வழியில
இந்த அஞ்சனத்துக்கு இது இப்படிதான் பண்ணணும், இதுக்கு இவ்வளவு மந்திரம் தான் கொடுக்கணும், இதை ஹோமத்துல இருந்து எடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ ஹோமத்தோட முழு தன்மை அது இருக்கு. இப்ப இந்த ஒரு அஞ்சனம் மற்றும் இந்த வாராகி பக்தன் நானு, இல்ல வாராகிய பூஜை பண்ண, இல்ல எனக்கு சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, நில சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு, இது வரைக்கும் வீடே வாங்க முடியல, சொத்து வாங்க முடியல, ஒரு இடம் அமைய மாட்டேங்குது, ஒரு கடை அமைய மாட்டேங்குது, எனக்குன்னு ஒரு விஷயம் என் பேர்ல ஒரு விஷயம் கூட இல்லைங்க அப்படின்றவங்க இந்த அஞ்சனத்தை தொடர்ச்சியா இப்போ இது வச்சா மட்டும் பணம் வந்துருமான்னா பணம் வர்றதுக்கான வழிகளை உண்டாக்கும். தடைகள் ஏதாவது இருந்தா அந்த தடைகளை விலக்கி விட்டுரும். இப்ப நான் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போனோம், என்ன பார்த்தாலே அவன் வேலைக்கு எடுக்க மாட்டாங்க. அப்ப இது அஞ்சனத்தை வச்சுட்டு போகும்பொழுது அந்த தடை விலகிடும். அப்ப இவர்கிட்ட இருக்கிற ஏதோ ஒரு நெகட்டிவ் தான் அவங்கள பாசிட்டிவா எடுக்க வைக்கல. அந்த பாசிட்டிவ் அவங்க மனசுக்குள்ள விதைக்கக்கூடிய ஒரு ஆற்றல இந்த அஞ்சனம் வந்து கொடுக்குது. சூப்பர் சூப்பர். எவ்வளவு தன்மை இருக்கு பாருங்க இந்த ஒரு அஞ்சனத்துல. 999 பட்ஜெட்ல வாராகி அம்பாளுக்கு பூஜை பண்ண இந்த அஞ்சனம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில சாய் பாலாஜி அவர்களோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். सृष्टि ओली